தாய் வீடு மே 2026 11 வயதினருக்கும் உங்களுக்கும் இடையே பாகம் 13. 11 வயது பாலியல் நடத்தைகளும் மனித விழுமியங்களும். எழுதியவர் SK விக்னேஸ்வரன். வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன். பாலியல் பற்றிய ஒரு விவாதம். 6 பெற்றோர்கள் 6 கருத்துக்கள். தங்களது 11 வயது பிள்ளைகள் தொடர்பாக மிகவும் கவலை கொண்டிருந்த தாய்மார்களின் குழு ஒன்று தம்மிடையே பொதுவாக நிலவுகின்ற இந்த கவலைகளை பற்றி தம்முள் ஒன்று கூடி விவாதித்தது. அதன் தலைப்பு பாலியல் நடத்தைகள். இந்த விவாதம் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 6 நபர்கள் தமக்குள்ள பிரச்சனையை பற்றி எவ்வளவு வித்தியாசமாக உணர்கிறார்கள் என்பதை அவர்களது இந்த உரையாடல் விளக்குகிறது. திருமதி A. நான் ஒரு கண்டிப்பான பழைய கால மரபுகளை பேணும் குடும்பத்திலிருந்து வந்தவள். எங்கள் வீட்டில் பாலியல் சம்பந்தமான விடயங்கள் ஒருபோதும் விவாதிக்கப்படுவதில்லை. காதல் என்பது தனிப்பட்டதும் அந்தரங்கமானதுமான ஒன்று. நான் காதல் பற்றி கனவு கண்டேன். ஆனால் நான் என் பெற்றோரிடம் அதை பற்றி ஒருபோதும் சொன்னதில்லை. என் மகள் பாலியல் நடவடிக்கைகள் பற்றி என்னிடம் கேள்விகள் கேட்கும் போது அது மிகவும் அதிர்ச்சியூட்டுவதாக இருக்கிறது. திருமதி B. எனக்கும் அதே பிரச்சனை தான். எனது மகன் அது பற்றி ஏதாவது கேட்கும் போதெல்லாம் என் முகம் சிவந்து போகிறது. நான் உறைந்து போகிறேன். நான் திணறுகிறேன். என்னை கட்டுப்படுத்தும் எனது எல்லா முயற்சிகளையும் மீறி நான் வெட்கப்படுகிறேன். 2 முயல்கள் திருமணம் செய்து கொண்டு விட்டதாக நான் ஒரு முறை சொன்ன போது என் மகன் என்னை பார்த்து சிரித்தான். அவனுக்கு முன்னால் அவை உடலுறவு கொள்கின்றன, இனப்பெருக்கத்துக்காக இணைகின்றன என்ற வார்த்தைகளை பயன்படுத்த எனக்கு என் மனதளவில் முடியாமல் இருக்கிறது. திருமதி C. செக்ஸ் எனக்கு எப்போதும் ஒரு புதிராகவே இருந்து வருகிறது. எது சரி எது தவறு என்று எனக்கு தெரியாது. என் அம்மா எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியானவர்கள், அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் வேண்டும் என்று சொல்வார். நான் அதிலிருந்து உடனடியாக கற்றுக்கொண்டதெல்லாம் உடலுறவு என்பது அசிங்கமானது என்பதையே. ஆனால் என் மகனும் மகளும் அப்படி உணர்வதை நான் விரும்பவில்லை. திருமதி D. ஆம், நாம் அப்படியான ஒரு உலகத்தில் தான் வாழ்கிறோம். எங்கள் குழந்தைகளும் அப்படிப்பட்ட ஒரு உலகில் தான் வாழ்கிறார்கள். பழைய நாட்களில் சுய கட்டுப்பாடு ஒரு நல்லொழுக்கமாக இருந்தது. இப்போது அது ஒரு தேவையற்ற ஒன்றாக மாறிவிட்டது. பாலியல் ஒழுக்கம் என்பது ஒரு தேவையற்ற வீணான ஒன்று என்று சொல்லும் போது எனது 19 வயது மகள் கற்பு ஊட்டச்சத்து குறைபாடை விடவும் மதிப்பு வாய்ந்த ஒன்றல்ல என்று கூறுகிறாள். பரஸ்பர அன்பு இருந்தால் திருமணம் இல்லாமல் பாலுறவை வைத்துக் கொள்வது சரியானதுதான் என்று கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவியான எனது மகள் நம்புகிறாள். கல்லூரியில் படிக்கும் அவளுடைய மூத்த சகோதரன் அவளை விட முன்னேற்றம் அடைந்தவனாக காணப்படுகிறான். எந்த இருவரும் தம்முள் பரஸ்பர உடன்பாடு இருப்பதாக உணரும் வரை காதல் இல்லாமலே அவர்கள் உடலுறவு கொள்வது தவறல்ல என்று அவன் நம்புகிறான். பரஸ்பர காதலுடன் உடல் உறவு கொள்வது நல்லதுதான் என்று குறிப்பிடுகின்ற அவனே சொல்கிறான், ஆனாலும் காதல் இல்லாமலே உடலுறவு கொள்வது எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று. திருமதி E. நான் ஒரு தாராள மனப்பான்மை கொண்ட தாய். கன்னித்திரையை பாதுகாப்பதில் தான் நல்லொழுக்கம் தங்கியுள்ளது என்று நான் நம்பவில்லை. ஆனால் என் அழகான மகளை பற்றி நான் கவலைப்படுகிறேன். அவள் யாராலும் சுரண்டலுக்கு அல்லது ஏமாற்றப்படுதலுக்கு உள்ளாவதை நான் விரும்பவில்லை. எனது இந்த மலர் ஒரு முட்டாளின் கைகளில் போய் சேர்ந்து விடுவதை நான் விரும்பவில்லை. திருமதி A. என் மகளை ஆண் பிள்ளைகளிடமிருந்து விலக்கி வைக்க நான் முயற்சித்தேன். இளம் பெண்களுக்கு என்ன நடக்கலாம் என்பது பற்றிய உண்மையான கதைகளை நான் அவளிடம் சொன்னேன். அவள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் இப்போது நான் அவளை அளவுக்கு அதிகமாக மாற்றிவிட்டேனா என்று கவலைப்படுகிறேன். மிக அதிகமாக. ஆனால் என் 17 வயது சிறுமி மிகவும் சுறுசுறுப்பானவள். அவள் இன்னும் நுட்பமானவளாகவும் வெளியே செல்வதில் ஆர்வம் கொண்டவளாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திருமதி E. உங்கள் மகள் சில மோசமான கருத்துக்களையும் அவற்றின் செல்வாக்கையும் சில பாலியல் கல்வியையும் கற்றுக்கொண்டிருக்கலாம். ஒழுக்கம் என்பது அறிவை பற்றியதே அன்றி அறியாமையை பற்றிய ஒன்று அல்ல. பதின்மர்கள் பாலியல் விஷயங்களை பற்றி, காதல் செய்தல், கருத்தரித்தல் மற்றும் கருத்தடை பற்றி எல்லாம் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். திருமதி B. பழைய அணுகுமுறைகளை மாற்றுவது எளிதல்ல. அனைத்து அறிவுசார் கல்வி அறிவு எனக்கு இருந்த போதிலும் நானும் ஒரு முரட்டுத்தனமானவளாகவே இருக்கிறேன். நான் அப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடாது என்றுதான் விரும்புகிறேன். ஆனாலும் என்னால் அப்படித்தான் இருக்க முடிகிறது. பாலியல் சமத்துவம், அர்த்தமுள்ள உறவுகள் பற்றிய இந்த உரையாடல் எனக்கு திருமணத்துக்கு முந்தைய பாலியல் உறவு என்ற ஒரே விஷயத்தை மட்டுமே தெரிவிக்கிறது. அதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. ஏனெனில் அது ஒரு பாவகரமான செயல் என்றே நான் இன்னும் நம்புகிறேன். திருமதி D.
வெளிப்படையாக சொல்வதானால் பாவத்தை தடுப்பதில் எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் என் மகளின் நலனில் எனக்கு அக்கறை உள்ளது. அவள் முதிர்ச்சி அடைந்திருந்தால் அவளுடைய நடத்தையை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் அவள் அப்படி இல்லை. அவளுடைய பாலியல் தேவைகளுக்கும் உணர்வு முதிர்ச்சிக்கும் இடையில் ஒரு பயங்கரமான இடைவெளி உள்ளது. காலத்தால் மட்டுமே இந்த இடைவெளியை குறைக்க முடியும். அதுவரை நான் என்ன செய்வது? திருமதி இ. பாலியல் பற்றிய பழைய தப்பெண்ணங்களை கற்பிப்பதை நிறுத்த வேண்டியது நேரம் இது. பதின்மர்கள் எளிதில் காதல் வசப்படுகிறார்கள், காதலிக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு கருத்தடை சாதனங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி என்பது குறித்த அறிவுறுத்தல்களை தருவதை தவிர எதுவும் இது தொடர்பாக செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. உண்மையில் நாம் எதுவும் செய்ய முடியாது. திருமதி சி. பெரும்பாலான இளைஞர்கள் கருத்தடை சாதனங்களை பயன்படுத்த விரும்புவதில்லை. அவர்கள் ஒரு ஆபத்தான முறையில் வாழ்வதையே விரும்புகிறார்கள். குறிப்பாக இதன் மூலம் அவர்கள் பெறும் திகில் அனுபவங்களுக்காக அந்த ஆபத்தான செயல்களில் இறங்குகிறார்கள். தங்கள் இளம் உயிர்களை வைத்து ரஷ்ய சூதாட்ட விளையாட்டில் இறங்குகிறார்கள். திருமதி டி. திருமணத்துக்கு முந்தைய கர்ப்பம் என்பது இனிமேலும் ஒரு அமெரிக்க சோகம் அல்ல என்று என்னிடம் சொல்கிறாள் என் மகள். கருக்கலைப்பு தேவைப்படும் தமது ஒரு சகாவுக்காக பெண்கள் நிதி திரட்டுகிறார்கள். கூடுதலாக அவளுக்காக மாத்திரைகளையும் வாங்குகிறார்கள். திருமதி பி. பாதுகாப்பான கருத்தடை முறைகள் ஒழுக்கக்கேட்டையே அதிகரிக்கும் என்று நான் பயப்படுகிறேன். திருமதி இ. ஆனால் அது 2 மடங்கு அளவிலான உடலுறவுக்கு வழிவகுத்தாலும் கூட தேவையற்ற குழந்தைகளின் பிறப்பு பாதியாக குறைக்கப்படுவதால் அது பயனுள்ளதாக இருக்கும். திருமதி பி. திருமணத்துக்கு முந்தைய அனைத்து பாலியல் உறவுகளும் பாவமானவை என்று எனது தேவாலயம் கூறுகிறது. திருமதி ஏ. இளைஞர்களிடம் வேறு எத்தகைய குறைபாடுகள் இருந்தாலும் அவர்களிடம் பாலியல் உறவுக்கான சக்தி இருக்கவே செய்கிறது. ஒரு 15 வயது இளைஞன் அதை வைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அவனால் நாங்கள் வீடு மாறி குடிபெயர்ந்து செல்லும் போது மின்சார நிறுவனத்தை அழைத்து மின் தொடர்பை நிறுத்த சொல்வது போல அவன் உங்கள் தேவாலயத்தை தொலைபேசியில் அழைத்து அந்த சக்தியை நிறுத்த சொல்ல முடியாது. திருமதி எஃப். என்னால் நான் கற்பை மதிக்கிறேன் என்று பாசாங்க செய்ய முடியாது. என் மகளுக்கு ஒரு கன்னி பையன் கணவனாக வருவதை நான் விரும்ப மாட்டேன். திருமதி பி. உங்கள் மகள் தனது வருங்கால கணவருடன் அதே மாதிரியான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல ஆண்களுடன் தனது படுக்கையை பகிர்ந்து கொள்ளும்படி அவர்களை ஊக்குவிப்பீர்களா? திருமதி எஃப். இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் அவளை உடல் உறவுக்கு வற்புறுத்த மாட்டேன். அவள் திருமணமாகும் வரை காத்திருக்கலாம். ஆனால் அவள் முன்னதாகவே தொடங்கினால் அதன் விளைவுகளை அவள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காதல் செய்வதற்கும் குழந்தை பெறுவதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை அவள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திருமதி இ. உங்களது இந்த இரட்டை நிலைப்பாடு என்னை சோர்வடைய வைக்கிறது. பெண்கள் உண்மையாகவே சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் பாலியல் கல்வியும் கருத்தடையும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதே எனது அபிப்பிராயம். என்னை பொறுத்தவரை பிரச்சனை கற்புக்கு எதிர் கன்னித்தன்மை இழப்பு என்பதல்ல, மாறாக பொறுப்பான காதலுக்கு எதிர் ஒழுக்கமற்ற தன்மை என்பதாகும். திருமதி ஏ. பாலியல் சுதந்திரம் நல்லதுதான், ஆனால் என் மகளுக்கு அல்ல. அது மேலோட்டமான மோகங்களுக்கும் காம களியாட்டங்களுக்கும் மனவேதனைக்கும் வழிவகுக்கும் என்றுதான் என்னால் பார்க்க முடிகிறது. அது ஆண்களுக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் பெண்களுக்கு அல்ல. தேனீ பூவிலிருந்து பூவுக்கு பறக்கலாம், ஆனால் பூ ஒருபோதும் தேனியிடமிருந்து தேனீக்கு செல்லக்கூடாது. அது ஒரு இந்திய பழமொழி உண்டு. என் மரத்தின் நிழல் வழிப்போக்கர்களுக்கானது, அதன் கனி நான் காத்திருப்பவருக்கானது. திருமதி எஃப். நான் இளமையாக இருந்தபோது என் குளியலறை கண்ணாடியில் ஹெமிங்வேயின் இந்த அறநெறி அறிக்கையை ஒட்டினேன். எதற்கு பிறகு நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களோ அதுவே அறம். எதற்கு பிறகு நீங்கள் வருத்தப்படுவீர்களோ அதுதான் அறமற்றது. நான் குற்ற உணர்வோ வருத்தமோ இன்றி உடலுறவு கொண்டேன். கலாச்சாரத்தால் தூண்டப்பட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவதில் நான் உறுதியாக இருந்தேன். என் பெற்றோரின் உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்காமல் இருக்கவில்லை, ஆனால் அவர்களின் தார்மீக தீர்ப்புகளிடமிருந்து நான் சுதந்திரமாக இருக்க விரும்பினேன். ஆனால் இப்போது நான் ஒரு 15 வயது மகளின் தாய். நான் குழப்பத்தில் இருக்கிறேன். அறிவுபூர்வமாக அவள் திருமணத்துக்கு முன் உடலுறவு கொள்ளலாம் என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அவள் என்னிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் அல்லது என்னுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நிச்சயமாக அவள் கற்பம் தரிப்பதை நான் விரும்பவில்லை. திருமதி சி.
இந்த வாரம் நான் உயிரோடு இருந்தால் நான் சாகா வரம் பெற்றவள். நான் ஒருபோதும் இறக்க மாட்டேன். 3 நாட்களுக்கு முன்பு என் மகள் படுக்கையில் ஒரு குழந்தையை போல் அழுது கொண்டு சுருண்டு படுத்திருப்பதை நான் கண்டேன். தனக்கு ஒரு பாலியல் சார் நோய், குறிப்பாக கொனோரியா தொற்றிக் கொண்டதாக அவள் நினைத்தாள். என் இனிய அழகான லிண்டா அவளது அப்பாவின் கண்மணி. எனக்கு வந்த ஆத்திரத்தில் அவளை கொன்று அந்த பையனை பதம் பார்க்க வேண்டும் என்பதுதான் என் முதல் எண்ணமாக இருந்தது. ஆனால் ஓர் உள்மன குரல் என்னை எச்சரித்தது. தாக்காதே, உதவியாக இரு. விஷயங்கள் தவறாக போகும்போது சரியான ஒன்றை செய். நான் அவளிடம் சொன்னேன், உனக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறதா என்று எங்களுக்கு உறுதியாக தெரியாது. ஒரு மருத்துவரால் நமக்கு சொல்ல முடியும். ஆரம்பத்திலேயே சிகிச்சை அளித்தால் கொனோரியாவை குணப்படுத்த முடியும். இன்று லிண்டாவுக்கு தொற்று ஏற்படவில்லை என்பதை நாங்கள் கண்டறிந்தோம். ஒரு கெட்ட கனவிலிருந்து நாங்கள் விடுபட்டோம். ஆனால் கவலை, பயம் மற்றும் அவமானம் என்ற வடிவில் அதற்கான ஒரு பயங்கரமான விலையை நாங்கள் கொடுத்திருந்தோம். திருமதி டி, பாலியல் சார் நோய்கள், கர்ப்பம் என்பவை குறித்த பயம் இளைஞர்களை உடலுறவில் ஈடுபடுவதிலிருந்து தடுப்பதில்லை என்பது வெளிப்படை. எனிவே, அவர்கள் தங்கள் பால் உணர்வை எவ்வாறு கையாள்வது என்பதில் நாம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அவர்களுக்கு அறிவையும் பாதுகாப்பையும் நாம் வழங்க வேண்டும். வாழ்க்கையின் ஓட்டத்தை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் கொந்தளிக்கும் நீரில் நீந்துவது எப்படி என்று நம்மால் கற்பிக்க முடியும். மதிப்புகளின் முரண்பாடு. இந்த விவாதம் மதிப்புகளின் ஆழமான முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது. சில பெற்றோர்கள் புதிய யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உணர்கிறார்கள். அவர்கள் பாலியல் தொடர்பான நோய்கள், விரும்பத்தகாத கர்ப்பங்கள் மற்றும் கெட்டுப்போகும் நட்பெயர்கள் குறித்து கவலைப்படுகிறார்கள். வெளிப்படையான பாலியல் கல்வி மூலம் இந்த ஆபத்துக்களை தவிர்க்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்களில் சிலர் தங்கள் வளர்ந்த 15 வயது பருவத்தினருக்கு தகவல்களையும் கருத்தடை முறைகளையும் வழங்குகிறார்கள். மற்ற பெற்றோர்கள் இந்த நடவடிக்கைகளை ஆத்திரத்துடன் நிராகரிக்கிறார்கள். அத்தகைய சுதந்திரம் கட்டுப்பாடற்ற தன்மையை ஊக்குவிக்கும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இளம் வயதில் ஏற்படும் காம உணர்வு மனித நாகரிகத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடும் என்பதால் 15 பருவத்தினரின் பாலியல் உறவை சமூகம் அங்கீகரிக்க முடியாது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஒரு தந்தை கூறியது போல, இளைஞர்களின் முக்கிய பணி படிப்பதும் அறிவை பெருக்குவதும் தான். இந்த பணியை நிறைவேற்ற அவர்கள் தமது உள்ளுணர்வை அடக்கி வைப்பதே சிறந்தது. சில பெற்றோர்கள் பாலியல் பற்றிய விவாதத்தை கூட அருவருப்பானதாகவும் மோசமான ரசனையதாகவும் கருதுகின்றனர். மற்றொரு தந்தை கூறினார், பாலியல் என்பது AT&T என்ற ஒரு பெரிய நிறுவனத்தை போல பொதுவெளியில் பரவலாக அறியப்பட்டிருக்கலாம். ஆனால் அதில் எனக்கு எந்த பங்குகளும் தேவையில்லை. சுய கட்டுப்பாடே நோக்கமாக இருந்தாலும் பாலியல் பேச்சு பாலியல் செயல்களை தூண்டும் என்று சில பெற்றோர்கள் அஞ்சுகிறார்கள். மாறிவரும் பழக்க வழக்கங்கள் நிறைந்த இந்த காலத்திலும் கூட பொருத்தமான பெற்றோர்களது முன்மாதிரிகள் 15 வயதினரின் விரும்பத்தக்க நடத்தையை உறுதி செய்யும் என்று இந்த பெற்றோர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். ஒரு பெற்றோர் கூறியது போல, பெரியவர்களாகிய நாம் ஒரு கண்ணியமான முன்மாதிரியை அமைத்து கண்ணியமான நடத்தையை வலியுறுத்தும் போதுதான் குழந்தைகள் நாம் விரும்பும் வகையான நபர்களாக மாறுவார்கள். அப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகவே முன்னுள்ள கேள்வி என்னவென்றால், வெளிப்படையாகவே பாலியல் சார்ந்த ஒரு சமூகத்தில் 15 வயதினர் விரும்பத்தக்க தகுதிகளை எவ்வாறு பேண முடியும் என்பதுதான். ஒரு பொது முரண்பாடு. பாலியல் விஷயங்களில் வார்த்தைகளை விட மனப்பான்மைகளே உரக்க பேசுகின்றன. பாலியல் குறித்த நமது சமூகத்தின் உண்மையான மனப்பான்மை என்ன? உயர் ஒழுக்கம் பற்றிய நமது கருத்து என்ன? நம்மிடம் செல்வத்தின் முன்மாதிரிகளும் வீரத்தின் லட்சியங்களும் உள்ளன. கலையில் எது சிறந்தது? அறிவியலில் யார் சிறந்து விளங்குகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சமூகமாக ஒழுக்க மேன்மைக்கான முன்மாதிரிகள் நம்மிடம் இல்லை. சிந்தனை மிக்க 15 வயதினர் பரவலாக காணப்படும் ஒரு பொது முரண்பாட்டால் குழப்பமடைந்துள்ளனர். ஒரு புறம் நமது சமூகம் பாலியல் மீது அதீத மோகம் கொண்டதாகவும் பணத்தால் உந்தப்பட்டதாகவும் உள்ளது. கேளிக்கைக்காகவும் லாபத்துக்காகவும் பாலியல் சார்ந்த காட்சிகள் திரையில் பூசப்படுகின்றன. விளம்பர பலகைகளில் அது பெரிதாக்கப்படுகிறது மட்டுமன்றி வணிக ரீதியான கவர்ச்சிக்காகவும் அது பயன்படுத்தப்படுகிறது. மறுபுறம் திருமணத்துக்கு முந்தைய பாலியலை தவிர்ப்பதில் நம்பிக்கை இருப்பதாக சமூகம் கூறுகிறது. இந்த நிலைமை முரண்பாடுகளையும் பதற்றத்தையும் உருவாக்குகிறது.
18 வயது இளைஞர் ஒருவர் கூறியது போல, ஒரு சமூகம் பொதுவான தூண்டுதல்களை ஏற்படுத்தும் செயல்களை அனுமதிக்கும் போது அவற்றால் ஏற்படுத்தப்படும் தனிப்பட்ட ரீதியான விளைவுகளை அல்லது தூண்டப்படுதல்களை தடுக்க முடியாது. டைம் இதழில் வெளியான ஒரு கடிதம் இந்த இக்கட்டான நிலைமையை பற்றி பேசுகிறது. நான் ஒரு நகைச்சுவை படத்தை பார்த்தால் சிரிக்கலாம், ஒரு சோகக்கதையை பார்த்தால் அழலாம், எனக்கு கோபத்தை வரவழைக்கும் ஒன்றை பார்த்தால் கத்தலாம். ஆனால் நான் பாலியல் ரீதியாக என்னை தூண்டும் ஒரு நாடகத்தை பார்க்கிறேன். பிறகு நான் என்ன செய்வது? தள்ளாடும் தடைகள். வாழ்க்கையிலும் இலக்கியத்திலும் பாலியல் தடைகள் தள்ளாடுகின்றன. நம் காலத்தின் மனநிலை வெளிப்படைத்தன்மையையும் சுதந்திரமும் கொண்டதாகும். பாலியல் என்பது இனிமேலும் ஒரு தடை செய்யப்பட்ட விடயம் அல்ல. அது பள்ளியில் கற்பிக்கப்படுகிறது, வீட்டில் விவாதிக்கப்படுகிறது, தேவாலயத்தில் கூட யதார்த்தத்தின் வெளிச்சத்தில் அது தொடர்பான ஒழுக்க நெறி மறுமதிப்பீடு செய்யப்படுகிறது. உண்மையில் பாலியல் எப்போதுமே பிரபலமாக இருந்துதான் வந்துள்ளது. சில சமூகங்களில் சோதனைக்கு ஆளானால் இளைஞர்கள் அதற்கு அடிபணிவார்கள் என்பது இயல்பாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே அவர்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள். இளம் பெண் பிள்ளைகள் கண்காணிக்கப்படுகிறார்கள். இப்போதெல்லாம் நம் சமூகத்தில் இளம் பிராயத்து ஆண்களிடம் கார்கள் உள்ளன. இளம் பெண் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் இருக்கிறது. அவர்கள் தொடர்பாக அதிகபட்ச தவிப்பும் குறைந்தபட்ச மேற்பார்வையும் நிலவுகிறது. நாமோ யதார்த்தமற்ற முறையில் இளைஞர்கள் பழைய விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று இன்னும் எதிர்பார்க்கிறோம். கடந்த காலத்தில் ஒரு நல்ல பெண் கற்பை கடைபிடிப்பதில் உறுதியாக இருந்தாள். வற்புறுத்தும் ஒரு காதலனை எதிர்கொள்ளும் போது அவள் முத்தமிடுவதையோ அல்லது உடலை தடவுவதையோ அனுமதித்தாள். இது மனசாட்சியுடனும் சமூகத்துடனும் அவள் செய்த சமரசமாகும். இப்போது பல 15 வயதினர் இந்த தீர்வை கேள்விக்கு உள்ளாக்குகிறார்கள். இளைஞர்கள் அத்தகைய செயல்கள் அவர்களை அதீத கிளர்ச்சிக்கு உள்ளாக்குவதால் வெறுக்கிறார்கள். பெண்கள் அது அவர்களை சீண்டப்படுபவர்களாக மாற்றுவதால் வெறுக்கிறார்கள். ஒரு கல்லூரி மாணவி சொன்னது போல, முடிவில்லாமல் கொஞ்சுவதற்கு பதிலாக உடலுறவு கொள்வதையே நான் விரும்புவேன். இது அதைவிட அதிகளவு கண்ணியமானது, அதிக வசதியானது, மேலும் இதற்கு குறைந்த நேரமே ஆகும். கன்னித்தன்மையுடன் இருக்க விரும்பும் கல்லூரி பெண்கள் தங்கள் நிலைப்பாட்டை கடைபிடிப்பதை கடினமாக உணர்கிறார்கள். பல இளைஞர்கள் அவர்களுடன் பழக மறுக்கிறார்கள். அது தவிர சில பெண்கள் அவர்களை பழமைவாதியாக நடத்துகிறார்கள். திருமணத்திற்காக தங்களை காத்துக் கொள்வதில் தீவிரமாக இருப்பவர்கள் சமூக ரீதியாக தனிமைப்படுத்தப்படலாம். இத்தகைய அழுத்தங்களின் கீழ் ஒரு கன்னி பெண் தனது இயல்பான தன்மையையே சந்தேகிக்க தொடங்கலாம். சோதனைகளுக்கும் கேலிகளுக்கும் மத்தியில் உறுதியானவர்களால் மட்டுமே தங்கள் தரத்தை நிலைநிறுத்த முடிகிறது. பல பெண்கள் தமக்குள்ள தேவையின் காரணமாக அல்ல, மாறாக அழுத்தத்தின் காரணமாகவே விட்டு கொடுக்கிறார்கள். கடந்த காலத்தில் ஒரு பெண் கற்பை காப்பதற்கு கர்ப்பம் குறித்த ஒரு பயத்தை காரணமாக பயன்படுத்த முடிந்தது. இப்போது அந்த காரணம் அல்லது சாக்கு போக்கு இல்லாமல் போய்விட்டது. கருத்தடை சாதனங்கள் பல்பொருள் அங்காடிகளில் கூட விற்கப்படுகின்றன. மாத்திரைகளும் கருத்தடை சாதனங்களும் எளிதில் கிடைக்கின்றன. நெருங்கிய உறவுகளுக்கு தயாராக இல்லாத இளவயது ஆண்களும் பெண்களும் சக வயதினரின் கேலியாலும் பெரியவர்களின் எதிர்பார்ப்புகளாலும் இயல்புக்கு மாறானவர்களாக உணர வைக்கப்படுகிறார்கள். உணர்ச்சி வசப்படக்கூடிய லட்சியவாத குணம் கொண்ட 18 வயது பையனின் தந்தை தன் மகனிடம் கூறினார், இந்த கோடையில் நீ ஒரு நல்ல பெண்ணை சந்தித்து அர்த்தமுள்ள காதல் உறவில் ஈடுபடுவாய் என்று நம்புகிறேன். ஆனால் அந்த கூற்று சற்றேனும் உதவிகரமான ஒன்றாக இருக்க முடியாது. ஏனென்றால் பாலியல் நெருக்கத்திற்கு தயாராக இல்லாவிட்டாலும் தன் தந்தையை ஏமாற்றமடைய செய்யக்கூடாது என்பதற்காக அந்த சிறுவன் அதில் ஈடுபட நிர்பந்திக்கப்படலாம். ஏன் பாலியல் கல்வி அவசியம்? 15 வயதினர் பாலியல் பற்றி தங்களால் இயன்ற அனைத்தையும் கற்றுக்கொள்ள ஆர்வமாக உள்ளனர். அவர்கள் கலக்கமடைந்து குழப்பமடைந்து யதார்த்தமானதும் தனிப்பட்டதுமான பதில்களை விரும்புகிறார்கள். பாலியல் பற்றி தீவிரமாக விவாதிக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் போது 15 வயதினர் சுதந்திரமாகவும் விவேகமாகவும் பேசுகிறார்கள். அவர்கள் தரங்களையும் அர்த்தத்தையும் தேடுகிறார்கள். அவர்கள் தங்கள் பாலியல் தன்மையை ஏற்றுக்கொண்டு அதை தங்களது முழு ஆளுமையினது ஒரு அம்சமாக ஒருங்கிணைக்க விரும்புகிறார்கள். 15 வயதினருக்கு பாலியல் கல்வி வழங்கப்பட வேண்டுமா?
இந்த கேள்வி மிகவும் தாமதமாக எழுகிறது. பாலியல் ஏற்கனவே திரையில், பாடசாலை சூழல்களில், தெருக்களில் என்று எல்லா இடங்களிலும் கற்பிக்கப்படுகிறது. வார்த்தைகள் மற்றும் படங்கள் மூலமாக நமது பிள்ளைகள் பெரும்பாலும் அருவருப்பானதும் ஆபாசமானதுமான பாலியல் சம்பந்தமான கதைகளுக்கும் கருத்துக்களுக்கும் உள்ளாகிறார்கள். நமது தெருக்கள் தவறான தகவல்களின் இடைவிடாத ஆதாரங்களாக உள்ளன. ஆபாச பொருட்களை விற்பவர்கள் பாலியல் உண்மைகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள ஒருபோதும் தயங்குவதில்லை. முதிர்ச்சி அடைந்த சக வயதினர் உண்மையானதும் கற்பனையானதுமான பல அனுபவங்களை மனமுவந்து கூறுகிறார்கள். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் பெரும்பாலும் அந்தரங்க தகவல்களை பகிர்ந்து கொள்ள அஞ்சுகிறார்கள். 16 வயதான செல்மா கூறுகிறாள், நான் என் அம்மாவிடம் பாலியல் பற்றி எதுவும் கேட்க முடியாது. நான் கேட்டால் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் என்று அவள் யோசிக்க ஆரம்பித்து விடுவாள். உனக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? உனக்கு ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒருவேளை என்று அவள் வற்புறுத்துவாள். 14 வயதான ஜூலியட் கூறுகிறாள், அறியாமை என்பது களங்கமின்மையை உறுதி செய்யும் என்று என் அம்மா நம்புகிறாள். நான் அவளிடம் எதை கேட்டாலும் அவள் கோபப்படுகிறாள். நான் அவளிடம் பாலியல் பற்றி ஏதாவது கேட்டால் கோபப்படுகிறாள். அவள் சொல்கிறாள், உன் கணவர் உனக்கு தெரிய வேண்டிய அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். 18 வயதான லூயிஸ் கூறுகிறார், என் பெற்றோரிடமிருந்து எனக்கு ஒரு இரட்டை செய்தி கிடைக்கிறது. அதை செய்யாதே, நீ சிக்கலில் மாட்டிக்கொள்வாய். இளமையில் உன் இஷ்டப்படி நடந்து கொள்ளாதே. இந்த விடயத்தில் பெற்றோர் ஒரு முடிவுக்கு வந்தால் நன்றாக இருக்கும். பாலியல் நமக்கு நல்லது என்றால் அதை அவர்களே சொல்லட்டும். அது நமக்கு கெடுதல் என்றால் அவர்கள் அதற்காக அந்தரப்படவோ ஆத்திரப்படவோ குழப்பப்படவோ வேண்டாம். 15 வயதான ஜோஷுவா கூறுகிறார், என் தந்தை எப்போதும் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் நான் இருப்பதை பற்றி பெருமையாக பேசுவார். ஆனால் பாலியல் சம்பந்தமான விடயம் தொடங்கும் இடத்தில் அவரது நேர்மை நின்று விடுகிறது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என் நேர்மை வரவேற்கப்படுவதில்லை. 19 வயதான கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் நெட்டலி கூறுகிறார், நானும் என் பெற்றோரும் ஓர் எழுதப்படாத விதியின்படி வாழ்கிறோம். அங்கு ஆழமான கேள்விகளும் இல்லை, உண்மையான பதில்களும் இல்லை. உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அதை என்னால் அவர்களிடம் சொல்ல முடியாது. உண்மையை சொல்ல போனால் நான் மரபு சார்ந்த ஒழுக்கங்களை கொண்ட ஒரு நல்ல பெண். ஆரம்பத்தில் என்னிடம் நட்பாக அன்பு செலுத்தும் ஒருவரை கண்டுபிடிப்பது எனக்கு சிரமமாக இருக்கிறது. எனக்கு டேட்டிங் செய்வது பிடிக்கும். முதல் சில சந்திப்புகள் இனிமையாக இருக்கும். பிறகு அழுத்தம் வந்துவிடும். மதுவும் கஞ்சாவும் உள்ள பார்ட்டிகளுக்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் படுக்கைக்கு செல்வீர்கள் என்பது உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் சொல்வது போல நீங்கள் சென்றால் இந்த உலகம் உங்களுடன் சேர்ந்து சிரிக்கும். செல்லாவிட்டால் நீங்கள் தனியாக அழுவீர்கள். எனவே நான் நேர்மையும் கண்ணீரும் நிறைந்தவளாகவே இருக்கிறேன். 20 வயதான ஜொனத்தன் இந்த அவநம்பிக்கையான சூழ்நிலையை ஏற்றுக்கொள்கிறான். அவன் சொல்கிறான், கல்லூரி மாணவர்களுக்கு பாலுறவு என்பது முதிர்ச்சி, ஆண்மை என்பவற்றின் சின்னம். ஆனால் மாணவிகளுக்கோ அது மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழப்பதிலிருந்து, தனிமையில் இருந்துமான ஒரு பாதுகாப்பு. முந்தைய விவாதம் பாலியல் பிரச்சாரத்துக்கு ஒரு மாற்று மருந்தாக பாலியல் கல்வி இப்போது தேவை என்பதை காட்டுகிறது. தெருவும் திரையும் அதன் பாலியல் தரங்களை நிர்ணயிப்பதை சமூகம் இனிமேலும் செயலற்ற முறையில் அனுமதிக்க முடியாது. பாலியல் கல்விக்கு 2 பகுதிகள் உள்ளன. ஒன்று தகவல், மற்றது விழுமியங்கள். விழுமியங்களை வீட்டிலேயே கற்றுக்கொள்வது சிறந்தது. தகவல்கள் வல்லுநர்களால் வழங்கப்படுவது சிறந்தது. சில பெற்றோர்களுக்கு அறிவொளிக்கான தேடல் என்ற போர்வையில் வரும் துன்புறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பு தேவைப்படுகிறது. பாலியல் தொடர்பான எல்லா கேள்விகளும் அறிவு தாகத்திலிருந்து எழுவதில்லை. சில கேள்விகள் எரிச்சல் ஊட்டுவதையும் சங்கடப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டவை. பெற்றோர்கள் இவ்வாறான தூண்டுதலை நோக்கமாக கொண்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு தங்களது அடக்கம், சங்கடம், பொருத்தமான தகவல்கள் இல்லாத நிலை ஆகியவற்றை கொண்டிருப்பதற்கான உரிமைகளை கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையாக தேடப்படும் தகவல்களை பற்றி என்ன செய்வது? மீண்டும் அறிவினதும் சௌகரியத்தினதும் வரம்புகளுக்குள் அவற்றுக்கான பதில்கள் வழங்கப்பட வேண்டும். மற்றைய கேள்விகளை வல்லுநர்களிடம் விட்டுவிடுவது சிறந்தது. பள்ளிகள், தேவாலயங்கள் மற்றும் சமூகங்களால் வழங்கப்படுகிற பாலியல் தொடர்பான விவாதங்களில் பங்கேற்பதற்கு பெற்றோர்கள் தங்கள் 15 வயது பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். நடுநிலைமையுடனும் நேர்மையுடனும் வழங்கப்படும் தகவல்கள் தலைமுறைகளுக்கு இடையிலான பகைமையை குறைத்து நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடும். பெரியவர்கள் இளைஞர்கள் மீதான தங்கள் நம்பிக்கையை மீண்டும் பெறக்கூடும். வயது வித்தியாசம் இருந்த போதிலும் பெரியவர்கள் தங்களுடன் ஒரு பொதுவான மனித நேயத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை இளைஞர்கள் கண்டறியக்கூடும். கல்லூரியில் இருந்து வந்திருந்த போது 18.5 வயதுடைய ஜேசன் தன் தந்தையுடன் வாழ்க்கை, காதல் போன்ற விடயங்களை பற்றி பேசினான்.
அவன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான உண்மையான வித்தியாசத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். பெண்கள் காதலை பெறுவதற்கான ஒரு வழியாக உடலுறவை பயன்படுத்துகிறார்கள், ஆண்கள் உடலுறவை பெறுவதற்கான ஒரு வழியாக காதலை பயன்படுத்துகிறார்கள் என்றான் அவன் சாதுவான அலட்சியத்துடன். அவன் மேலும், அவர்களை காதலித்து விட்டு விட்டுவிடு என்பதுதான் என் தத்துவம் என்று சொன்னான். அவனது தந்தை கேட்டார், நீயும் வேறு சில பையன்களும் ஒரு பெண்ணை காதலித்து விட்டு அவளை விட்டு சென்ற பிறகு அவளுக்கு என்ன ஆகும்? அது என் வேலை இல்லை என்றான் ஜேசன். நான் அதை பற்றி நினைக்காமலே இருக்க முயற்சிக்கிறேன். சரி, யோசித்துப்பார் என்று தந்தை பதிலளித்தார். கிழக்கத்திய நாடுகளில் சொல்வார்கள், ஒரு மனிதரை மரணத்திலிருந்து காப்பாற்றினால் அவன் உயிருக்கு நீயே பொறுப்பு. ஒரு பெண்ணை காதலில் சிக்க வைக்க ஒரு திட்டத்தை வகுத்தால் அவளது உணர்வுகள் உன் வேலையாகிவிடும். இதன் மூலம் ஜேசனின் தந்தை ஒரு அடிப்படை கொள்கையை உறுதிப்படுத்தினார். அதாவது, நேர்மையும் பொறுப்பும் அனைத்து மனித உறவுகளுக்கும் பொருந்தும். எளியதோ சிக்கலானதோ, அது சமூகம் சார்ந்ததோ பாலியல் சார்ந்ததோ எதுவாயினும் அவற்றின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் தனிப்பட்ட நேர்மை தேவைப்படுகிறது. காதல் மட்டுமே உடலுறவை நியாயப்படுத்துகிறது என்றால் 18 வயது பெண் ஒருத்தி. ஆகையால் நான் எப்போதும் காதலில் இருக்கிறேன். இத்தகைய அபத்தமான அணுகுமுறைக்கு ஒரு சமூக வரலாறு உண்டு. ஒரு நல்ல பெண் தன்னில் தீவிரமான ஆசைகளை உணரும் போது அவள் குற்ற உணர்ச்சியும் கூச்சமும் கொண்டவளாக இருக்கலாம். அவளுக்கு காதலை நியாயமாக வெளிப்படுத்த உள்ள ஒரே வழி காதலில் விழுவதுதான். அவள் விழவும் செய்கிறாள். அவளுடைய குற்ற உணர்ச்சி அவளிடம் காதல் பற்றிய ஒரு மாயையை தோற்றுவிக்கிறது. அது உண்மையான காதலோ அல்லது கற்பனையான காதலோ எப்படி இருப்பினும் அது அவளுடைய குற்ற உணர்ச்சியை போக்குகிறது. ஒரு 18 வயது பெண் காதலுக்கும் வசனங்களுக்கும் எளிதில் மயங்குவதற்கு இதுவும் ஒரு காரணம்தான். காதல் வார்த்தைகள் காதலிக்கும் செயலை அவளுக்கு நியாயப்படுத்துகின்றன. தனக்கு எது உண்மையோ அது ஆண்களுக்கும் உண்மை என்று அவள் கருதுகிறாள். ஆனால் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஒவ்வொரு பெண்ணும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பையன் வித்தியாசமாக வளர்க்கப்படுகிறான். அவனால் காதலிக்காமலேயே காதல் செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட பெண் இல்லாத போதும் ஒரு பையன் பெரும்பாலும் பாலியல் ரீதியாக தூண்டப்படுகிறான். அப்போது அவன் நிவாரணத்தை தேடக்கூடும். அவள் கிட்டத்தட்ட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த இரட்டை நிலைப்பாடு அவனை ஈடுபாடு இல்லாமலேயே காதல் செய்வதற்கு அனுமதிக்கிறது. நல்லா இரு, ஆனால் அவளை வீட்டுக்கு அழைத்து வராதே என்பது தந்தையர்களது பிரபலமான அறிவுரை. தன்னை ஒரு கருவியாக யாரும் பயன்படுத்த அனுமதிக்காமல் இருப்பது ஒரு பெண்ணின் பொறுப்பு. ஒரு பெண்ணை ஒரு பொருளாக பயன்படுத்தாமல் இருப்பது ஒரு பையனின் கடமை. காதலிலும் பாலியலிலும் எல்லாம் நியாயமானவை அல்ல என்பதை ஆண் பெண் இருபாலரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் ஒரு பையனை கிண்டல் செய்வதும் சீண்டுவதும் நியாயமற்றது. ஒரு பையன் முடிவெடுக்கும் முழு பொறுப்பையும் அந்த பெண்ணின் மீது சுமத்துவதும் நியாயமற்றது. பழைய கால வழக்கத்தில் ஒரு பையன் அந்த பெண்ணின் தாயார் நிலையையோ அல்லது தனது பொறுப்பையோ கேள்வி கேட்காமல் அவள் அனுமதிக்கும் எல்லை வரை செல்ல முயன்றான். தற்காலத்து இளைஞர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகளை நேர்மையாக எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டும். பரஸ்பர பொறுப்புகள் குறித்த வெளிப்படையான விவாதங்கள் நமது 18 வயதினர் தமது காதல் வாழ்க்கை என்பவை குறித்து விவேகமான முடிவுகளை எடுப்பதற்காக அவர்களது ஆற்றலை வளர்க்க உதவும். சுய இன்பம். பிளேக் நோயோ பெரியம்மை நோயோ யுத்தமோ அல்லது அது போன்ற எண்ணற்ற தீமைகளையோ ஒருவரது சுய இன்ப பழக்கத்தை விட மனித குலத்துக்கு அதிகமான பேரழிவை ஏற்படுத்தியதில்லை என்ற கருத்தை தெரிவித்த அதே மூலத்தில் இருந்து வந்த 1885 ஆண்டில் வெளியான ஒரு மருத்துவ இதழ் சுய இன்பம் புற்றுநோய், இதய நோய், ஹிஸ்டீரியா, வலிப்பு, ஆண்மை குறைவு, பாலுணர்வின்மை மற்றும் மனநோய் ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது என்று எழுதியது. இன்று சுய இன்பம் பேரழிவு நோய்களை ஏற்படுத்துவது ஒரு புறம் இருக்க முகப்பருக்களை கூட ஏற்படுத்துவதில்லை என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் இது இன்னும் பல 18 வயதினரது கவலைக்கு அடிப்படையான காரணமாக உள்ளது. அதிலிருந்து தப்பிக்க அவர்கள் முன்கூட்டியே உடலுறவில் ஈடுபடலாம். உடலுறவு அதிக அந்தஸ்தை கொண்டு வருகிறது மற்றும் குறைவான குற்ற உணர்வை தூண்டுகிறது என்று நம்புகிறார்கள். மற்ற எந்த குழுவினரையும் விட 18 வயதினருக்கு பாலியல் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. அவர்களின் ஆசை எளிதில் தூண்டப்படுகிறது. அவர்களின் பேரார்வம் உச்சத்தில் இருக்கிறது. அவர்களது கிளர்ச்சி அடைவதற்கான அடிப்படை ஆதாரங்கள் அவர்கள் வாழும் சூழலில் ஏராளமாக உள்ளன. ஆனால் உடல் உணர்வு என்பது தடை செய்யப்பட்டுள்ளது.
எனவே சுய இன்பம் என்பது ஒரு பொதுவான வடிகாலாக உள்ளது. சுய இன்பம் உடலுக்கு நிவாரணம் அளிக்கிறது, ஆனால் அது ஆன்மாவை திருப்திப்படுத்துவதில்லை. அது நெருக்கம், அன்பு மற்றும் அங்கீகாரத்துக்கான ஏக்கத்தை நிறைவேற்றுவதில்லை. சுய இன்பத்தில் உள்ள தவறு என்னவென்றால், அதன் மூலம் சுவாரஸ்யமான மனிதர்களை சந்திக்க முடிவதில்லை என்ற கூற்றில் ஓரளவு உண்மை இருக்கலாம். சுய இன்பம் என்பது மிகவும் சுயநலமானது. அற்புதமான தனிமையில் ஒருவர் தன்னை தவிர வேறு யாரையும் திருப்திப்படுத்த வேண்டியதில்லை. தீவிரமான நெருக்கத்திற்கு பதிலாக அங்கே ஒரு போலியான தன்னாட்சி இருக்கிறது. உடனடியாக ஒரு 11 வயதினர் முழு உலகத்தையும் தனது கற்பனையின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். ஆனால் இந்த மாயை ஒரு பேரழிவல்ல, அது ஒரு வெற்றியும் அல்ல. பதற்றத்திலிருந்து தற்காலிகமாக விடுபட சுய இன்பம் உதவியாக இருக்கிறது. ஆனால் அது முயற்சிக்கும் தேடலுக்கும் ஒரு எளிதான மாற்றாகவும் ஏமாற்றத்துக்கும் தோல்விக்கும் மிக எளிதான ஆறுதலாகவும் மாறிவிடும். ஒரு சிறுவன் ஒரு வகையான கேலியுடன் சொன்னது போல, பாலுறவா, அது சுய இன்பத்துக்கு பதிலான ஒரு மோசமான மாற்று வழி. இருப்பினும் ஒரு 11 பருவத்தின் முக்கிய திருப்திகள் தனிப்பட்ட உறவுகள் மற்றும் சமூக பொறுப்புகளில் இருந்து வரும்போது சுய திருப்தி ஒரு பிரச்சனை அல்ல, அது வெறுமனே ஒரு மேலதிக தீர்வு மட்டும்தான். ஓரின சேர்க்கை. நம் மகன்கள் ஆண்களாகவும் மகள்கள் பெண்களாகவும் இருப்பதை பார்ப்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். ஆனால் நாம் உண்மைகளை எதிர்கொண்டே ஆக வேண்டும். அமெரிக்காவில் 10 மில்லியனுக்கும் அதிகமான ஓரின சேர்க்கையாளர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் ஒரு காலத்தில் குழந்தைகளாக இருந்தவர்கள்தான். பெற்றோர்கள் தமது மகனோ மகளோ ஓரின சேர்க்கையாளர் என்பதை கண்டறியும் போது அதன் காரணமாக தமது மகன் அல்லது மகள் ஒரு நெறிமுறை பிறந்தவர்கள் என்றே எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு பண்டைய ஏதென்ஸில் ஓரின சேர்க்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதோ அல்லது நவீன பெருநகரங்களில் அது சகித்துக் கொள்ளப்படுகிறது என்பதோ ஆறுதல் அளிப்பதல்ல. ஓரின சேர்க்கையாளர்களாக இருந்த புகழ்பெற்ற தத்துவ ஞானிகள் மற்றும் கலைஞர்களின் பட்டியல்களில் தொகுப்பை காண்பதும் கூட அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதில்லை. ஒரு தந்தை கூறியது போல, இது லியோனார்டோ டாவின்சிக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் எலியனார்டுக்கு இல்லை. உண்மையில் பெற்றோருக்கு தேவைப்படுவது நாகரிகம், அதன் மீதான அதிருப்திகள் என்பவை பற்றிய ஒரு வரலாற்று ஆய்வு அல்ல. மாறாக இத்தகைய செயல்களுக்கான தடுப்பு அல்லது மாற்றத்துக்கான உதவி என்பதே. ஒரு பெற்றோருக்கு அவரது துயர நேரத்தில் நிபுணர்கள் என்ன சொல்ல முடியும்? ஓரின சேர்க்கையாளரான ஒரு மகனின் அமெரிக்க தாய்க்கு எழுதிய கடிதத்தில் சிக்மண்ட் ஃப்ராய்ட் இவ்வாறு கூறினார்: என்னால் உதவ முடியுமா என்று கேட்பதன் மூலம் ஓரின சேர்க்கையை ஒழித்துவிட்டு அதற்கு பதிலாக இயல்பான எதிர்ப்பாலின சேர்க்கையை ஏற்படுத்த முடியுமா என்றுதான் நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக அதை சாதிப்போம் என்று எங்களால் உறுதியளிக்க முடியாது என்பதே எனது பதில். குறிப்பிட்ட இத்தகைய சில சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு ஓரின சேர்க்கையாளரிடமும் இருக்கும் எதிர்ப்பாலின சேர்க்கை தொடர்பான ஆர்வங்களில் உள்ள தவறுகளுக்கான வித்துக்களை அகற்றுவதில் நாம் வெற்றி பெறுகிறோம். ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அது இனிமேலும் சாத்தியமில்லை என்று தெரிகிறது. இது தனிநபரின் தரம் மற்றும் வயதை பொறுத்த விஷயம். சிகிச்சையின் முடிவை கணிக்க முடியாது. இந்த கடிதம் 1935 எழுதப்பட்டது. அன்று முதல் இன்று வரையான ஆராய்ச்சியும் அனுபவமும் புதிய அறிவை கொண்டு வந்துள்ளன. ஓரின சேர்க்கை என்பது இனி முழுமையாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கும் ஒரு நிகழ்வாக கருதப்படுவதில்லை. அது அளவை பொறுத்த விடயம். இந்தியானா பல்கலைக்கழகத்தின் பாலியல் ஆராய்ச்சி நிறுவனம் பாலியல் நடத்தையை வகைப்படுத்த 7 புள்ளி அளவுகோலை பயன்படுத்துகிறது. இது முற்றிலும் எதிர்பாலின ஈர்ப்பு முதல் முற்றிலும் ஒரு பாலின ஈர்ப்பு வகையிலான நடத்தையை குறித்த ஒரு அளவுகோல். இந்த அளவுகோலின் நடுவில் இரு பாலினத்தவர் மீதும் காம உணர்வை தூண்டுபவர்களாக உள்ளனர். இந்த ஆராய்ச்சி அனைத்து ஆண்களில் சுமார் 37% கூடவே ஏறக்குறைய அதே அளவு பெண்களும் தங்கள் இளமை பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடையில் ஏதேனும் ஒரு பாலின ஈர்ப்பு அனுபவத்தை பெற்றிருந்ததாக காட்டியது. இருப்பினும் அவர்களில் 4% மட்டுமே தமது வாழ்நாள் முழுவதும் முற்றிலும் ஒரு பாலின ஈர்ப்பாளர்களாக உள்ளனர். சிகிச்சைக்கான முன்கணிப்பு தனிநபரின் உந்துதலை பெரிதும் சார்ந்துள்ளது. D.I. ஆல்பர்ட் எல்லிஸ் கூறுவது போல, தங்கள் நிலை குறித்து தீவிர அக்கறை கொண்டு அதை மேம்படுத்த உழைக்க தயாராக இருக்கும் பெரும்பாலான ஒரு பாலின ஈர்ப்பாளர்கள் மிகவும் திருப்திகரமான எதிர்பாலின ஈர்ப்பு நிலையை அடையக்கூடும்.
பெண் தன்மை கொண்ட சிறுவர்கள். தொடக்க பள்ளியில் கூட பெண்களைப் போல வளர்க்கப்பட்ட சில சிறுவர்களை நாம் சந்திக்கிறோம். அவர்கள் பொதுவாக தந்தையர்களற்ற வீடுகளில் இருந்தோ அல்லது பல பெண்கள் உள்ள வீடுகளில் இருந்தோ குடும்பத்தில் இருந்தோ வரும் ஒரே ஒரு ஆண் குழந்தையாக இருந்து வருகிறார்கள் என்பதை காணலாம். அவர்களின் அடையாள மாதிரிகள் பெரும்பாலும் ஆண் தன்மையற்றவையாக இருந்ததால் இந்த சிறுவர்கள் சில பெண்மை பாத்திரங்களை ஏற்காமல் இருக்க முடிவதில்லை. நமது கலாச்சாரத்தில் சிறுவர்களிடம் எதிர்பார்க்கப்படும் இயல்பான ஆக்ரோஷம் அவர்களிடம் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் பணிவானவர்களாகவும் சாந்தமானவர்களாகவும் செயல்வேகம் குறைந்தவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் இருக்கலாம். மற்ற சிறுவர்களுடன் பழகுவதற்கு பயந்து முரட்டுத்தனமான விளையாட்டுகளில் இருந்து ஒதுங்கியவர்களாக அவர்கள் இருக்கலாம். அவர்கள் சிறுமிகளின் துணையுடன் மிகவும் சௌகரியமாக உணர்கிறார்கள். இத்தகைய குழந்தைகள் பொதுவாக மற்ற சிறுவர்களிடமிருந்து கடுமையான எதிர்வினையை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் பட்ட பெயர் சூட்டப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தவும் படுகிறார்கள். அவர்கள் சமூக ரீதியாக களங்கப்படுத்தப்பட்டு உணர்வு ரீதியான பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதனால் அவர்கள் தங்கள் உயிரியல் விதியை வாழ்ந்து காட்ட மிகவும் பயந்து திறமையற்ற பெரியவர்களாக வளரும் அபாயம் ஏற்படுகிறது. பெண்மை குணம் கொண்ட சிறுவர்களுக்கு குடும்பத்துக்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ ஒரு தந்தை போன்ற உருவம் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு தொழில்முறை உதவியும் தேவைப்படலாம். ஒரு ஆண் சிகிச்சையாளருடனான குழுமுறை சிகிச்சை, மற்ற சிறுவர்களின் துணையுடன் ஆண்மை சார்ந்த செயற்பாடுகள் என்பவை ஒரு உகந்த சிகிச்சை சூழலை வழங்குகின்றன. சிகிச்சையாளர் அடையாளத்திற்கான ஒரு விரும்பத்தக்க மாதிரியாக செயற்படுகிறார். செயற்பாடுகளும் சக நண்பர்களது நெருக்கமும் ஆளுமையின் ஆண்மை கூறுகளை வெளிக்கொணர்கின்றன. இவை ஒட்டுமொத்த சூழலுக்கும் பதற்றத்தை ஏற்படுத்தாமல் அவர்களது தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கின்றன. 11 வயதினரின் போலி ஓரினச் சேர்க்கை. சில 11 வயது பருவத்தினர் அவ்வப்போது ஓரினச் சேர்க்கை உறவுகளில் ஈடுபடுகின்றனர். இந்த தற்காலிக நடத்தை ஒரு நெறி பிறழ்ந்த வாழ்க்கையை முன்னறிவிப்பதில்லை. அதற்கான விளக்கம் பின்வருமாறு. பருவம் அடைவதற்கு முந்தைய காலத்தில் சிறுவர்கள் ஒன்றாக கூடுகிறார்கள். சிறுமிகள் நெருங்கிய நட்பில் இணைகிறார்கள். அந்த நண்பர்கள் பிரிக்க முடியாதவர்கள். வயது வந்தோரின் பாலியல் மர்மங்களை பற்றி நிறைய கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஓரினச் சேர்க்கை நட்பு இயல்பான ஆண் பெண் உறவுகளின் வளர்ச்சிக்கு அவசியமான ஒரு படியாகும். இந்த படியை தவிர்க்க முடியாது. பருவம் அடைவதற்கு முந்தைய காலத்தில் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக உடல் நலக்குறைவு, அறிமுகம் இல்லாத நகரத்துக்கு குடிபெயர்தல் அல்லது நெருங்கிய நட்புகளுக்கு பெற்றோரின் தடை இது நிகழ தவறினால் அது பிற்காலத்தில் இளமை பருவத்தில் நிகழும். அந்த நேரத்தில் உடல் முதிர்ச்சியின் காரணமாக அந்த உறவில் பாலியல் நெருக்கமும் இருக்கலாம். அத்தகைய நெருக்கம் உண்மையான நெறிப்பிழழ்வு அல்ல. ஓரினச் சேர்க்கை நடத்தை போல் தோன்றுவது இயல்பான எதிர்பாலின உறவுக்கு முந்தைய தாமதமான ஒரு வளர்ச்சி கட்டமாக மட்டுமே இருக்கலாம். பெற்றோரும் மாத்திரையும். ஒரு தாய் தனது 18 வயது மகளை பற்றி ஓர் உளவியலாளரிடம் ஆலோசனை கேட்டார். வெளி மாவட்டத்தில் உள்ள கல்லூரி ஒன்றுக்கு செல்லவிருந்த அவள் தன் தாயிடம் தனக்கு தேவையான கருத்தடை மாத்திரைகளை வாங்கி தரும்படி கேட்டாள். அம்மா குழப்பத்தில் இருந்தார். அவள் சொன்னாள், எனக்கு என் மகளை தெரியும். அவள் காதலில் விழுந்து உடலுறவு கொள்வாள். மாத்திரைகளாவது இருந்தால் குறைந்தபட்சம் அவள் பாதுகாப்பாக இருப்பாள். ஆனால் ஒரு தவறான விடயத்தில் நானும் ஒரு பங்காளியாக அந்த செயலுக்கு உடந்தையாக இருப்பது போன்ற குற்ற உணர்வு ஏற்படுவதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. உளவியலாளர் இவ்வாறு பதிலளித்தார். நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. அதாவது நீங்கள் உங்கள் மகளுக்காக அனுதாபப்படுகிறீர்கள். ஆனால் அவள் மீதான உங்கள் அனுதாபம் அவள் செய்ய போகின்றவைக்கான உடந்தையாக இருப்பதை அமைவதை நீங்கள் விரும்பவில்லை. அவளுடைய கோரிக்கைக்கு நீங்கள் சம்மதித்தால் நீங்கள் உண்மையில் விரும்பாத ஒரு விடயத்திற்கு அவளுக்கு அனுமதி அளிக்கிறீர்களோ என்று அஞ்சுகிறீர்கள் என்றுதானே சொல்கிறீர்கள். அதாவது உங்கள் மகளின் கேள்விக்கு நீங்களே பதிலளித்து விட்டீர்கள். ஆம், முடியாது என்பதுதான் உங்களது அந்த பதில். தங்கள் பெற்றோரிடம் கருத்தடை சாதனங்களை கேட்கும் 11 வயதினர் தங்கள் கோரிக்கையின் மூலமே வயது வந்தோருக்கான வாழ்க்கைக்கு தயாராக இல்லை என்பதை காட்டுகிறார்கள். ஒரு வயது வந்தவர் தனது பொறுப்பை தன் பெற்றோர் மீது சுமத்துவதில்லை. அவர் தனது சுமைகளை தானே சுமக்கிறார். அவர் முடிவுகளை எடுக்கிறார். அதன் விளைவுகளை ஏற்றுக்கொள்கிறார். அவர் கவலையை தாங்கிக் கொள்கிறார். குற்ற உணர்வை சமாளிக்கிறார். மேலும் தனது நடத்தையை வழிநடத்துகிறார். இது போன்ற வளர்ச்சி வழிகள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. தங்கள் 11 வயதினருக்கு கருத்தடை சாதனங்களை பரிசாக வழங்கும் பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒரு முக்கிய அனுபவத்தை மறுக்கிறார்கள்.
அவர்களுக்கு அத்தகைய அகப்போராட்டம் இல்லாமல் அகவளர்ச்சி இல்லை. வயது வந்தவராக மாற ஒரு 11 வயதினர் வயது வந்தோருக்கான உணர்ச்சிகளை மட்டுமல்ல, அதன் இயல்பான செயற்பாடுகளையும் கடந்து செல்லத்தான் வேண்டும். முதிர்ந்த காதல். காதல் என்பது வெறும் உணர்வெழுச்சியும் வெறுவிருப்பும் மட்டுமல்ல. காதல் என்பது இரு மனப்பான்மைகளினதும் ஒரு கூட்டுணைவு என்பதுடன் தொடர்ச்சியான இருவரது செயற்பாடுகளது தொகுப்புமாகும். இது காதலன் காதலி இருவருக்கும் இடையிலான உறவில் வளர்ச்சியை உருவாக்கி வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. கற்பிதமான கனவு காதல் பெரும்பாலும் குருடானது. அது காதலின் பலத்தை அங்கீகரிக்கிறது, ஆனால் அவளது பலவீனத்தை காண்பதில்லை. இதற்கு மாறாக முதிர்ந்த காதல் பலவீனத்தை நிராகரிக்காமலே பலத்தை ஏற்றுக்கொள்கிறது. முதிர்ந்த காதலில் ஆணோ பெண்ணோ மற்றவரை சுரண்டவோ அல்லது உடைமையாக்கிக் கொள்ளவோ முயற்சிப்பதில்லை. அதில் சம்பந்தப்படும் ஒவ்வொருவரும் தமக்கே உரியவர்களாக இருப்பர். அத்தகைய அன்பு ஒருவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தவும் தனக்கே உரிய சிறந்த சுயமாக மாறவும் சுதந்திரம் அளிக்கிறது. அத்தகைய அன்பு என்பது கோபமும் வேதனையும் கொண்ட நேரங்களில் கூட உறவில் நிலைத்திருந்து சிரமங்களை சரி செய்ய முயற்சிப்பதற்கான ஒரு உறுதிப்பாட்டுக்கான காரணி ஆகிறது. அன்பும் காமமும் ஒரே உணர்ச்சி அல்ல, ஆனால் இந்த தெளிவு உள்ளவர்கள்தான் அவற்றை இணைக்க கற்றுக்கொள்கிறார்கள். நன்றி.